மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நான் வரும்போது எல்லாரும் மாரியம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் பேசுனாங்க. இப்போ எல்லாரும் துர்கான்னு பேசும்போது என் லைஃப்ல நான் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லா வரணும், இது செம்மையா நடக்கணும், அப்படி ஒரு கிரீன் வரணும் அப்படின்னா வெற்றி கொடி கட்டி பாட்டு தான் போடுவேன். இதுக்கு தானே காத்துட்டு இருந்த கபிலா சொல்ற மாதிரி தான். நீ இறங்கி ஆடு கபிலா, உங்களுக்கு தெரியாம அப்படி சார்பட்டான நடிப்பு பிரமாதம் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் வாவ். ஒரு ஷார்ட் துஷாரா சூப்பர் ஸ்டார். I just want to freeze that moment and keep. He's like, நான் உங்களோட யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன், எல்லாத்தையும் ரொம்ப கலாய்க்கிறீங்க நீங்கள் அப்படின்னாரு. இட் கேம் அவுட் டு பி அ ஷாக். விஜயசாந்தி மாதிரி வரும் அப்படின்னா. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் கான்வர்சேஷன், இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி கூட ஒரு கான்வர்சேஷன். ஏன் அப்படின்னா, உழைப்பே உயர்வு தரும் இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது பழசாக இருந்தாலும் அதோட ரியாலிட்டிங்கிறது எப்பவும் இந்த ஜென்ரேஷனில் இன்னும் 10 ஜென்ரேஷனால அது உண்மைன்றதுக்கு எக்ஸாம்பிளாக சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து வந்த இன்னைக்கு துஷாரா ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கிற பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு விடன் சார்பாக வாழ்த்து. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்டார் டைலாக் தான் ஞாபகம் வருது. கால் போட்டு வருவேண்டா அப்படி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ராயன்ல the way you performed, especially the stunt sequence, அது ரொம்ப ரியலா இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் எல்லாமே அதை பண்றது, எக்ஸிகியூஷனா பண்றதுன்றதை தாண்டி ஃப்ரேம்ல பாக்குறப்போ ரொம்ப கன்வின்சிங்கா ஒரு பெர்ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு யூஸ்வலா சொல்லுவாங்க இல்லையா, உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ல தான் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ஒரு பெரிய ஸ்டார் படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இது எல்லாத்தையும் அந்த பிரேக் பண்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். துஷாராவுக்கு இந்த மாதிரி படங்கள் அதுவும் அமைதா, இல்லை நம்ம தேடி பிடிச்சி சல்லடை போட்டு எடுக்கிறதா? ஐ திங்க் த கேரக்டர் சூசஸ் யூ. லைக் அந்தந்த கேரக்டர்ஸ், நான் கனெக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான். ஒரு 5 நிமிஷம் ஒரு படத்தில் வந்தாலும் அதுக்கான இம்பேக்ட் இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஐ என்ஜாய் டூயிங் வாட் எவர் கம்ஸ் டு. ராயனோட சக்ஸஸ் டேஸ்ட் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து துஷாரா மென்ஷன் பண்ணி ரைட் அப்லாம் எழுதினாங்க. அந்த சக்ஸஸ் துஷாராவை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுச்சு ஒரு பர்சனாக, ஒரு ஆக்டரா? நான் இங்கே வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் வந்தனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நோ, ஐ ஹாவ் மோர் டு கோ. லைக் ஐ டென்ட் கம் திஸ் ஃபார் ஜஸ்ட் டு கம் திஸ் ஃபார். என்னை வந்து அந்த சக்ஸஸ் எப்படி புஷ் பண்ணுதுன்னா, செம்ம ரெஸ்பான்சிபிளாக மாறணும், இன்னும் செம்மையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நடிக்கணும், செம்ம பர்ஃபார்மர் ஆகணும். ஐ டோன்ட் வாண்ட் பி அ ஹீரோயின் மெட்டீரியல். ஐ வாண்ட் பி அ பர்ஃபார்மர். I want to represent, like, I want to inspire people. I want to represent myself in different platforms. அந்த மாதிரி I want to inspire people. So towards that தான் என்ன புஷ் பண்ணுது. ராயனோட சக்ஸஸாக இருக்கட்டும், எந்த படத்தோட சக்ஸஸாக இருக்கட்டும். லைக் சார்பட்டா முடிச்சுட்டு நான் வரும்போது எல்லாரும் மாரியம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் பேசினாங்க. இப்போ எல்லாரும் துர்கான்னு பேசும்போது அடுத்தடுத்து நான் பண்ண போகிறாங்க, என்னோட நெக்ஸ்ட் மூவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் லைக் வெரி கண்டென்ட், ரொம்ப ஹாப்பியாக. I'm at peace. And coming to வேட்டையன், ஏன்னா இது ஒரு பெரிய வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஃபிலிம். அண்ட் சூப்பர் ஸ்டார் படத்தில் பீயிங் அ பார்ட் அப்படிங்கிறது தான் அதுவே ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும். பட் அங்கே அஃப்கோர்ஸ் துஷாரா இப்போ சொன்னது தான், ஏதாவது 5 நிமிஷம் வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த படத்தில் இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ரைட்டப்பாக எவ்வளோ உங்களை இம்பேக்ட் பண்ணுச்சு? ஆக்சுவலி இந்த விஷயம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கும்னு. நான் தனுஷார் கூட நடிப்பேன் அப்படின்னு நான் எப்போயுமே யோசிச்சுட்டே இருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதை நான் மேனிஃபெஸ்டேட் பண்ணிட்டே இருப்பேன். தலைவர் சூப்பர் ஸ்டார், அவர் வந்து நான் பாப்பேன்னு கூட நினச்சி பார்க்கல. அவரோட படத்தில் சரண்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி கபால் எப்படி போனான்னு அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வரும்போது இட் ஜஸ்ட் டுக் மீ பேக். இங்கே வர்றதுக்கு தான் நான் வந்து இப்போ இங்கே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இட்ஸ் வெரி வெரி பர்சனல், ரொம்ப இமோஷ்னல் தான் ஆக்குது என்ன. ஏன்னா இங்கே வாய்ப்புன்றது எத்தனை பேர் கிடைக்கும்னு தெரியாது. அண்ட் there are so many actors here who are doing fantastic. எல்லாருக்குமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்காது. என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கரியரில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு ஐம் ஃபீலிங் அப்சல்யூட்லி பிளெஸ்ட். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், இஃப் யூ லவ் சினிமா, சினிமா இஸ் கோன் லவ் யூ பேக். ஐ திங்க் அந்த காதல் தான் எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் போட்டு தாக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கர டீப்பா இருக்கும். டக்குன்னு சூப்பர் ஸ்டார் படங்கிற மாதிரி ஒரு 7 வருஷத்துல இந்த ஒரு மேஜிக். அது நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான், திஸ் இஸ் மை படையப்பா மூமெண்ட். ஏன்னா வெற்றி கொடி கட்டு பாட்டு தான் நான் கார் ஏறி
ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற பாட்டு. ஒரு மீட்டிங் போனாலும், இந்த படத்தோட மீட்டிங்க்கு போகும்போதும், ஒரு ஆடிஷன் போனாலும், என் லைஃப்பில் நான் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், இது செம்மையாக நடக்கணும், அப்படி ஒரு க்ரீன் வரணும் அப்படின்னா வெற்றி கொடி கொடிக்கட்டு பாட்டு தான் போடுவேன். அது அது வந்து அந்த பாட்டில் அவர் வந்து படையப்பா வில் பிகம் படையப்பானோ அந்த ஃபேஸ் வந்து ஐ திங்க் மை லைஃப் இஸ் தட் ஒன் சாங். அது வந்து எனக்கு அதான் சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ராஜாத்தி ராஜா, ராஜா சின்ன ரோஜா அந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த விண்டேஜ் ரஜினி சார் அந்த ஃபீல்ட்லேயே இருப்போம். தட் வாஸ் மை ரொட்டீன் வீட்டில். அண்ட் படையப்பா டிவிடி பிளேயரில் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன ஸ்டைலு அந்த மாதிரி இருக்கும்ல. அது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா நான் நினச்சி பார்க்காத விஷயம். அது எப்படி நான் சொன்னேன்னே தெரியல, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ப்ராப்பர் 90s கிட்டாக இருந்து சூப்பர் ஸ்டாரை அப்படியே ரசிச்சு என்ஜாய் பண்ண ஒரு பர்சனாக சென்ஸ் பண்ண முடியுது. சூப்பர் ஸ்டார் படத்தில் இருக்கிற இந்த வெரி ஃபியூ டைலாக், ஃபேமஸான டைலாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் பண்ண மூமெண்ட் இருக்கும். நான் அதை பற்றி டைலாக் சொல்கிறேன். அது மாதிரி அண்ணாமலை எடுத்துக்கலாம். அசோக் இந்த தேதி உன் காலண்ட்ல குறிச்சு வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த சொல்லி அது நடந்து. ஆக்சுவலி அதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கே நான் சொல்லிப்பேன் கண்ணாடியை பார்த்து. ஆமா, ஏன்னா நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது இன்னைக்கு இந்த நாள் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ, இதுலேருந்து ஒரு 10 வருஷத்துல நீ வேற மாதிரி இருப்ப அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் கெட்டிங் தேர் and it'll be better. படையப்பால இருக்கிற ஃபேமஸ் டயலாக் என் வலி தனியா இந்த மொமெண்ட் எப்போ லைஃப்ல ஹிட் ஆயிருக்கு. I always believed in this Rumi oda quote, if there is no way you start walking and the way appears. அந்த கோட்டையும் இந்த டயலாகையும் தான் நான் எப்பவுமே கனெக்ட் பண்ணிப்பேன். நம்ம எடுக்கிறது தான் ரூட், நம்ம போகிறது தான் ரூட், நம்ம போகிற ரூட்டை நம்ம தான் அமைச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி போத் ஆர் சிமிலர். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஐ வில் கனெக்ட் இட் வித் மை கேரக்டர்ஸ், மை ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ். ஓகே. ஸோ நான் எடுத்து பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு பி திஸ் ஃப்ரெஜைல், இன்னசென்ட், வல்னரபிள் கேரக்டர் ஆல்சோ. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ மீ. நாட் எவ்ரி விமன் இஸ் ஸ்ட்ராங். நானும் எப்பயுமே ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஐ கிரை, ஐ பிரேக் அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் தேர். ஐ வாண்ட் டு ஷோ தட் சைட் ஆஃப் த விமன் டு த வேர்ல்ட். ஐ வாண்ட் டு ஆக்ட் in that way also. I want to be romantic as well. இது வரைக்கும் நான் பண்ணதுல எல்லாமே ரொம்ப ராவான ரொமான்ஸாக இருக்கணும். I want to do something like விண்ணை தாண்டி வருவாயா, commercial terms. Okay, I think I can pull that off also. So I want to be that as well. So நான் one second, ரீசெண்டாக ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்களா? இல்லையே. இல்லைங்க, ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் டேர்ம்ஸ் அப்படியே விளையாடிட்டு இருக்கு. எங்க ஆடியன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா தமிழ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல லைக் இல்ல ஐ வாண்ட் டு டூ தட் ஆல்சோ அப்படின்னு சொல்றேன் நான். அது ப்ராபப்லி ஓகே வீட்டின்றதுனால டக்குன்னு ஜிவிஎம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஸோ என் வழி தனி வழினா அது நான் தான் சூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஓகே. சூப்பர் ஸ்டாரோட ஃபேமஸ் டயலாக் 16 வயதுல இது எப்படி இருக்கு, அந்த மாதிரி வேட்டையின் படத்துல இது எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்ச மொமெண்ட் என்ன? ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இது எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கு. இட்ஸ் லைக் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இதுக்கு தானே காத்துட்டு இருந்த கபிலா சொல்ற மாதிரி தான். அந்த மாதிரி நீ இறங்கி ஆடு கபிலா, உன் காலம் கபிலா, உன் காலம் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. சிவாஜி ஐ மீன் டயலாக் வரதான் பண்ணிங்க தாண்டா கூட்டம் வரும், சிங்கிளாக தாண்டா வரும். இந்த மொமெண்ட் எப்போ உங்களுக்கு பர்சனலாக ஹிட் ஆயிருக்கு உங்கள் லைஃப்பில்? இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. ஆனால் நான் எப்பயுமே ஒரு தனி ஆள் தான். ஐ லைக் டு பி மை செல்ஃப், ஐ லைக் டு பி அலோன், ஐ லவ் மை கம்பெனி. எத்தனை பேர் வந்தாலும் நான் வேற தானே. நானும் அவங்களுக்கு நான் வந்து ஒரு 10 பேரோட தெரிவேன், எனக்கு அவங்கெல்லாம் 10 பேரோட தெரிவாங்க. நம்மளுக்கு நம்ம தனியாக தானே இருப்போம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு. லைக் ஐம் வெரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்கிற ஒரு பர்சன். சில டைம்ஸ் அது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க, பட் இருக்கலாம், தப்பு இல்லை. For the other person they think my self confidence is over confidence. But it's okay. அது அவங்களோட perspective of seeing it. எனக்கு self confidence இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். Great. The way of understanding, நீங்க அது ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? நைஸ்.
அண்ட் இதுதான் பாட்ஷா டைலாக் தான், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். அது அஃப்கோர்ஸ் தேட்டரிக்கலாவே நம்மளாம் என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட். கண்டிப்பா. அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க அதிகமா சொல்லிக்கிறது, ஒரு டைம் சொல்லிட்டேன்ல இனிமேல் இதுதான் 100 டைம் சொன்ன மாதிரி அப்படின்னு எடுத்த டெசிஷன்ல கூட இருக்கலாம், எனிதிங். ஐ திங்க் நான் ஆக்டர் ஆகிறேன் அப்படின்ற டெசிஷனே வந்து இட் இஸ் லைக் அ ஃபர்ம் டெசிஷன். நான் என் அப்பா அம்மாட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவேன்னு. ஐ திங்க் அதை 100 டைம்ஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இன் ரியல் லைஃப். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ கேன் பர்சனலி அப்படி கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். சூப்பர் இல்ல, சூப்பர் ஸ்டார் டைலாக் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கண்டிப்பா. அதான் நான் சொன்ன மாதிரி படையப்பா இஸ் லைக் படையப்பா தான். மை லைஃப் இஸ் அ படையப்பா மொமெண்ட் இப்போ. ஓகே, இப்போ சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்ஸ்லேயே இப்போ எக்ஸாம்பிள் ரம்யா கிருஷ்ணன் ரோல் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார் ஈக்குவலாக பாப்புலர் இருக்கும். அந்த மாதிரி இவரோட படங்களில் நீங்கள் படங்கள் பார்த்ததுல இந்த ரோல் மாதிரி என்ன ரோல் நான் பண்ணணும்னு எனக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நீலாம்பரி. எனக்கு அதான் நான் சொல்றேன், படையப்பா இஸ் மை ஃபேவரட். சிட்டிங்கே ஸ்டைலா இருக்கீங்க, நீலாம்பரி ஸ்டைல். அதுதான் அது அந்த ஊஞ்சல் சீன்லாம். ஐயோ, ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி அட்மயர் ரம்யா கிருஷ்ணன் மேம். அண்ட் செம்ம ஆக்ட்ரஸ் அவங்க. அவ்வளோ ஒரு அந்த நெகட்டிவ் கேரக்டரே வந்து அவ்வளோ ஸ்டைலாக ரசிக்க வச்சிருப்பாங்க. யா, ஐ திங்க் அது தலைவரோட இன்ஃப்ளூயன்ஸும் தான் நினைக்கிறேன். அவர் இருந்தாலே அந்த இடமே வந்து ஒரு அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஆரா இருக்குல்ல. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு பி நீலாம்பரி சம்டே. கமிங் டு வேட்டையன். வேட்டையனில் ஒரு ரோல் போயாச்சு, ஸ்பாட்ல நிற்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டே மூமெண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் அவங்களோட பேசுகிற ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம். பட் அந்த டைலாக் போர்ஷனுக்கு முன்னாடி இருந்த துஷாரா, டைலாக்ஸ் ஆன் ரோல் சொன்னதுக்கப்புறம் இந்த துஷாரா, இது ரெண்டு பற்றி தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் ரஜினி சார் கூட. ஓகே, நான் ஆல்ரெடி அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணிருக்கேன், அவர் படத்தில் இருக்கேன் அப்படின்றது. சரி, நான் வேறு யார் கூட அது இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் வந்து தலைவர் கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. முந்தின நாள் நைட்டு செம்ம ஃபீவர், 102 103 ஃபீவர். எனக்கு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஹீஸ் லைக் என்னம்மா பயமாக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு. இஸ் லைக் சார் ஆமாம் சார் அப்படின்றேன். நெக்ஸ்ட் டே கட்டு ஐ எம் கோயிங் டு தி ஸ்பாட். ரஜினி சார் வராரு, ஒரு இனோவாவில் வந்தாங்க. முன்னாடி ஒரே ஒரு பவுன்சர், பின்னாடி அவர் இறங்குறாரு. ஒரு க்ரோம் எல்லோ ஷர்ட் போட்டிருக்காரு, நான் ஒரு ப்ளூ சாரீ கட்டியிருந்தேன். வந்தார், வந்துட்டு அந்த எல்லாத்துக்கும் அந்த ஸ்டைலாக வணக்கம். இஸ் லைக் நான் வணக்கம் சார் துஷாரா அப்படின்னு. உங்களை தெரியாமல் இப்படி சார்பட்டால நடிப்பு பிரமாதம் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் வாவ். எனக்கு அங்கே ஃபீவர் எதுவுமே எனக்கு மைண்டில் எதுவுமே வரல. டைரக்டர் வராரு, வந்துட்டு ஹீ இஸ் லைக் இந்த பொண்ணுக்கு ஃபீவர் வந்துச்சு சார் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஏங்கடா பயமா அப்படி? இல்லை சார். மரியாதையா? ஆமாம் சார். அண்ட் ஹீ ஜஸ்ட் ஹக் மீ. வாங்க வாங்க செம்மையாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு 2 ஷாட்டாக இருக்கும். நான் நின்றுட்டுருப்பேன், சார் உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா நான் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே தலைவர் உட்காந்துருக்கேன். லைக் ஹீஸ் சிட்டிங் ரைட் ஹியர். ஐ வாஸ் லைக் எனக்கு அதுவே வந்து ஒரு ஷாட் துஷாரா சூப்பர் ஸ்டார். I think that is something, I just want to freeze that moment and keep. Okay. It's a lifetime thing for me. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ஷாட் வந்து இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல். ஏன்னா ஒரு பெரிய ட்ரீ, அந்த ட்ரீக்கு கீழே அவர் உட்காந்துருந்தாரு. நான் அவர்கிட்ட போகிறேன். ஒரு புத்தர் வந்து எவ்வளோ காமாக உட்காந்துருப்பாரோ அப்படி இருந்தார் அவர். aura, the positive energy, the humility he has, kindness he has, chance இல்லை. he's like நான் உங்களோட யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன், எல்லாத்தையும் ரொம்ப கலாய்க்கிறீங்க நீங்க அப்படின்னாரு. இட் கேம் அவுட் டு பி a shock. யூடியூப் பார்த்திருக்காரு. எல்லாத்தையும் கலாய்க்கிறீங்க. சூப்பர் ஸ்டார் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் சார். திண்டுக்கல் குசும்பு சார் அப்படின்னா நான். ஸோ வி ஸ்டார்டட் டாக்கிங். ஓகே, ஆடியோ லான்ச்சில் கூட அதுதான் சொன்னார். இந்த பொண்ணு, நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன், ரொம்பலாம் பேச மாட்டேன் செட்டில். ஆமா, செட்ல நான் வந்து ஐ டோன்ட் லைக் டு டிஸ்டர்ப் த அதர் ஆக்டர்ஸ். ஏன்னா அவங்க சில பேர் கேரக்டராகவே இருப்பாங்க. நம்ம போய் எங்க சைலண்ட்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் செட்டில் அதான் அண்டர்லைன். சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இந்த பொண்ணு சைலண்டாகவே இருக்குன்னு. நான் ஒரு நாள் போய் சும்மா பேச்சு கொடுத்தேன் அப்படின்னு. ஆக்சுவலியும் பேசினாங்க. பார்த்தா பேச்சை நிறுத்தவே இல்லை. he just said that. it was அதுக்கப்புறம் என்னம்மான்னு கேட்டால், திண்டுக்கல் பொண்ணு இப்படி தான் சார் பேசுன்னு சொல்லிச்சு அந்த மாதிரி. அண்ட் ஹீஸ் லைக் கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு வந்து நிற்குது. யாருன்னு டைரக்டர்கிட்ட கேட்டால் துஷாரான்னு சொல்கிறாரு. ஷாக் ஆகிட்டார் அப்படின்றாங்க. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஆல் லைக் சம்திங் வெரி. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது நடந்து. ஆனால் ஸ்டில் ஹீ ரிமெம்பர்ஸ் ஆல் ஆஃப் தட். என்னை வந்து அவர் ஞாபகம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அண்ட்
ராயன் பார்த்துட்டு when I met him in the dubbing studio, he said, விஜய் சாந்தி மாதிரி வருவோம் அப்படின்னா. இட்ஸ் லைக் so big words. ஏன்னா சில விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நினச்சி பார்த்துருப்போம், சில விஷயம்லாம் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி. இது நான் வந்து யோசிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங். இப்போ எல்லாருமே வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் ரஜினி சார் படம்னா ஓகே எல்லாருமே அவரை பற்றி ஹையாக பேசணும் அப்படின்றது இல்லை. உண்மையாகவே வந்து அவர் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஆராவை கிரியேட் பண்ணிடுறாரு. அவர் அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒண்ணுமே இல்ல, சும்மா உட்காந்துருப்பாரு, ஸ்டைலா இருக்கும், பார்த்துட்டே இருப்பேன், நான் ரசிப்பேன். அப்படி அவ்வளோ ஸ்டைலா இருக்கும். சும்மா உட்காந்துருக்குது, ஒரு ஷார்ட் ரெடினா டப்புன்னு இருந்துச்சு போவாரு. யூ தட்ஸ் மேஜிக்கல். இட்ஸ் சம்திங். இது வரைக்கும் பண்ண ஃபிலிம்ல இருந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் ஞானவேல் பத்தி பேசியாகணும். ஜெய்பீம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாங்க. அதில் இருக்க வழிகள், மக்களோட வழிகள் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதுவும் உண்மைக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். ஸோ அக்கார்டிங் டு யூ ஹிஸ் டைரக்ஷன் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அந்த காம்பினேஷனே சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். வெரி ட்ரூ. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி November 2nd, 2021 ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு நான் அன்றைக்கி நைட்டு ஞானவேல் சார்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து என்னை ரொம்ப உருக்கிடும் மனசை. சித்தா ஃபார் தட் மேட்டர். ஸோ ஜெய்பீம் இந்த படம்லாம் வந்து ரொம்ப ஏதோ நம்மளுக்கே நடந்த மாதிரி இருக்கும்ல, ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலிம். நான் அவர் பார்த்துட்டு பேசினேன். கட் July 2nd, 2023 ஐம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் ஞானவேல் சார்ஸ் ஆஃபீஸ் சேயிங் இந்த மாதிரி அவரோட அடுத்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு கூப்பிட்றாங்க. நான் போகிறேன். எனக்கு அங்கே போன பிறகு தான் தெரியுது இது தலைவரோட ஃபிலிம்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. I didn't have any clue. அப்புறம் யாருக்குன்னு பார்த்தா அமிதாப் பச்சன் சார். அது லைக் யாரு ப்ரொடக்ஷன் லைக்கா அப்படியே இட்ஸ் லைக் வாவ் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு. அது லைக் கரெக்டான ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன் நானே. எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் எனக்கு டைரக்டர் வந்து ஒன்று சொன்னார். ஐ திங்க் இஸ் வெரி வெரி ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். ஒன்று சொன்னார். இந்த கதை எழுதும்போது நான் ஒன்றை நினச்சி எழுதினேன். இந்த கேரக்டர் அமிதாப் சார் நினச்சி எழுதினேன். நான் யாரெல்லாம் நினச்சி எழுதினேனோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு ஃபெய்த் இருந்தது, துஷாராட்ட கொடுத்தா இந்த கேரக்டர் பண்ணிடுவான். படம் பார்த்து முடிச்சுட்டு ஹீஸ் காலிங் மீ அண்ட் சேயிங் யூ சேஞ்ச் தட் ஃபெய்த் டு அ ஃபேக்ட் அப்படின்னு சொன்னார். விச் இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. லைக் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு ஹேவ் ஒர்க்ட் வித் சச் இன்க்ரெடிபிள் டிரெக்டர்ஸ். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோட எல்லா ப்ரீவியஸ் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். டு எண்ட் அப் ஹியர் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஏன்னா நான் ஹீரோயின் மெட்டீரியலே இல்லைன்னு சொல்கிற இடத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறது வந்து எனக்கு டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி பிக் க்ரோத். த லிட்டில் சைல்ட் இன் மீ இஸ் வெரி ஹாப்பி டு see me like this. கிரேட். இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கனவுகளோடு இருக்கும். நம்மளாம் நினைப்போம் தமிழ் ஹீரோயின் இல்லையா அப்படிலாம் பேசலாம். ஆனால் ஒரு ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பொண்ணு சின்ன வயசுல ஆடிட்டு பொண்ணு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்குன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம துஷாரா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வடி ஒன்றா கண்மை. நான் வந்து கன்னியாபுரத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கேருந்து நான் மட்டும் வரல, என்னை மாதிரி இன்னும் எத்தனை பேர் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இருக்கேன். நாட் ஜஸ்ட் ஃப்ரம் மை ஊர். இந்த மூலையில் யார் எங்கேருந்து வரணும், வந்து சாதிக்கணும்னு நினச்சாலும் if you think you believe in what you're doing, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் லவ் பண்ணி பண்ணாலே I think you'll get there. அந்த பேஷன்ஸ் இருக்கணும். அதுதான், அந்த பேஷன்ஸ் தான் வந்து ஸ்லிப் ஆகிடும் அப்பப்போ. எந்த ஒரு கரியர்னாலும் சரி, நாட் ஜஸ்ட் சினிமா. லாஸ்ட் டைம் நான் சார்பாட்டா முடிச்சுட்டு ரிலீஸ் ஆன பிறகு ஊருக்கு போகும்போது எல்லாரும் ஊர்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. வந்துட்டு டான்ஸ் ஆடிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். வானம் விடிஞ்சிருச்சு அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிருக்கோம். இந்த தடவை திருப்பி ஊருக்கு போகும்போது மனசுல போட்டு டான்ஸ் ஆடும். நாங்க சாங்ல பாக்குறதுனாலும் நீங்க ஊர் சாங்ல நாங்க பாக்குறோம். அண்ட் ஹாப்பி ஃபார் யூ, விஷிங் யூ கிரேட். ஏன்னா ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு சிலரோட கரியர் growth பாக்குறப்போ சம்திங் which is quite interesting தாண்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸா பாக்குறப்போ they are very good at it அப்படின்னு ஃபீல் ஆகும். So you are one among. வாழ்த்துக்கள் துஷாரா. Thank you so much. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.